வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்டமாலஜிஸ், கிராப் வைஸ் பெஸ்ட் கிளாசிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டை பற்றி தான் நான் இதில் நடத்த போகிறேன். ஸோ ஆப்பிளோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேலஸ் டொமஸ்டிகா. அதே மாதிரி ஃபேமிலி வந்து ரோசேஷியே. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டோட காமன் நேம், அதே மாதிரி சயின்டிஃபிக் நேம், அதோட ஃபேமிலி, அதை ஒரு சில இதோட ஆர்டர்ஸ் மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ ஏன்னா ஒரே லைனில் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் மட்டும் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கொடுக்கும்போதும் தனியாக தந்திருக்கேன். ஸோ வாங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளி ஏஃபிட்ஸ். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எரியோசோமா லாங்கரம். அதே மாதிரி இது எதில் வருதுன்னு சொல்லிட்டு, எந்த ஃபேமிலியில் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெமிகிடே. ஸோ இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா இந்த உள்ளி ஏஃபிட்ஸ்ன்றது வந்து த்ரூ அவுட் த இயரில், அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜான்வரியில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேஸ். பட் ஆனால் த்ரூ அவுட் தி இயர்லையும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதோட விங்லெஸ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தி இயர் இருக்கும். அதே மாதிரி விங்டு ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டு அக்டோபரில் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த பர்டிகுலர் கிளைமேட்டில் மட்டும்தான் இதுங்க விங்டு ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டயத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி வின்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது காலனைசேஷன் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கும். அதாவது இனப்பெருக்கம்ன்றது வந்து வின்டர் சீசனில் தான் நடக்கும். ஏன்னா அப்போ தான் அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயத்தில் மட்டும்தான் இந்த இது நடக்கும். பட் சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்சிடென்ட்ஸ் வந்து ஹோல் அரவுண்ட் தி இயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் இந்த உள்ளி ஏஃபிட்ஸ், அதாவது உள்ளி இன்செக்டோட ஃபுல் இதுவும் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒவ்வொரு பிக்சரும் கொடுத்துருக்குது எப்படின்னா, ஸோ அதோட இன்செக்ட், அதே மாதிரி அது எங்கெங்கெல்லாம் அட்டாக் ஆகுது, அதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்பர் ரீஜியன் மட்டும் இல்லாமல் அதாவது ரூட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் அஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப சிவியர் கேசஸில். அண்டு இதோட சிம்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிம்ஃப் அண்ட் அடல்ட் ரெண்டுமே சக் பண்ணி சாப்பிடக்கூடியது. அதே மாதிரி இதுங்க சாப்பிடும்போது ஒரு சில கெமிக்கல் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கால் லைக் சப்ஸ்டன்ஸ், அதாவது வீக்கமாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்பிளில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் டேமேஜ்ட்டே சொல்லலாம். அதே மாதிரி இன்ஃபெக்ட் ஆன ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மால்ஃபர்மேஷன் ஆகிடும். அப்படி இல்லைனா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவராக இருக்கும். இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் டேமேஜ் சிம்டம்ஸ். ஸோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு இன்செக்ட்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு அதோட ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி பேரசைட்ஸ், அதாவது பயாலஜிக்கல் மெத்தட் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது, அப்படி இல்லைனா நேச்சுரல் மெத்தட்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபஸ்ட் நம்ம எழுதணும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் மெத்தட் வந்து கடைசியாக எழுதணும். ஸோ இதெல்லாம் எழுதிட்டு தான் எப்பயுமே இன்செக்ட் எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ரூட் ஸ்டாக்ஸான M778 அப்படின்னா 799. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து இந்த உள்ளி ஏஃபிட்ஸ் கிட்டேருந்து பிளான்ஸை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி பேரசிட்டாய்ட்ஸான எஃப்லியஸ் மேலின்றது வந்து இந்த உள்ளி ஏஃபிட்ஸை சாப்பிடக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பேரசிட்டாய்ட். ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரெடிட்டர்ஸான கைலோமீனஸ், அதே மாதிரி கொக்கில்னி பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிலீஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த உள்ளி ஏஃபிட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதாகும். ஸோ இதெல்லாம் தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்டோட இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னும் போது மெத்தில் டெமட்டான் 25 EC at 4 ml per liter. அதே மாதிரி நர்சரி பெட்ஸ், அதாவது கார்போஃபியூரன் 3G at 0.5 gram per plant, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். அதே மாதிரி டெத்தில் ட்ரென்ச்சிங் ப்ராசஸில் மெத்தில் ஆக்சிடெமட்டான் 25 EC வந்து வின்டர் சீசனில் வந்து ட்ரென்ச் பண்ணுறது மூலியமாக, அதாவது பிளான்ஸில் வந்து வேருக்கு பக்கத்தில் ஸ்ப்ரே பண்ணுறது, அதே மாதிரி பிளான்ஸ்லையும் ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளி ஏஃபிட்ஸை நம்ம மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஜோஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய குவாட்ரோஸ்பியஸ் பெர்னிஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்செக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயாஸ்பிடே ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடியூஸ்டு பெஸ்ட். ஸோ இதோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிடையாது, பட் இது வேற ஒரு நாட்டில் வந்து ஸோ ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரு ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சஜோனா ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மட்டும் இல்லாமல் செர்ரி, ப்ளம், பியர், அதே மாதிரி டெம்பரேட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் தான் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். அதுவும் அப் டு மிட் மார்ச். அதே மாதிரி மேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் தான் எமர்ஜ் ஆகும். பட் ஆனால் வின்டர் சீசனில் தான் ஓவர் ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இதோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 to 40 days. ஸோ இந்த சஜோனா ஸ்கேலோட கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கக்கூடியது. அதாவது இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஜோனா ஸ்கேல் எல்லாமே மேக்ஸிமம் ஃபீமேல் தான் கொடுத்துருக்கேன். லீனியரோட பிக்சர்ஸ் கிடைக்கல. ஸோ லீனியர் அதாச்சு மேலோட பிக்சர்ஸ் கிடைக்கல. ஸோ மேல் வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும். ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபெஸ்டட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் பிங்க் கலரில் மாறும். அதே மாதிரி இது பர்பிள் டிஸ்கலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் இதோட மேக்ஸிமம் சிம்டம் ஆஃப் டேமேஜ். ஸோ இதனால் என்ன ஆகும்னா
மார்க்கெட்டிங் வந்து ஈஸியாக நம்மளால் கொண்டு போக முடியாது. அண்டு சஜோனஸ் ஸ்கேலோட ஜென்ரேஷன், அதாவது வருஷத்துக்கு மொத்தம் 2 ஜென்ரேஷன் தான் உருவாகும். ஏன்னா மீதி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க ப்ரோ ஆக்டிவாக உள்ளாரையே எங்கேயாவது மறைஞ்சிட்ருக்கும். ஸோ இதுங்க மற்ற டயத்தில் வந்து இன்ஃபெக்ஷன்றது காசு ஆகாது. அண்டு சஜோனஸ் ஸ்கேலோட சம் டேமேஜிங் இமேஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்னி குஷன் ஸ்கேல். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இக்கேரியா பர்ச்சேசி. அதே மாதிரி ஃபேமிலி வந்து Margarodidae. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் டேமேஜிங் சிம்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிம்ப் அண்ட் அடல்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா சக் பண்ணி சாப்பிடக்கூடியது. ஸோ அதாவது லீவ்ஸ்லையும் ட்விக்ஸ்லையும். ஸோ இதுங்க வந்து எல்லோவிங் தான் காசு பண்ணும். அதே மாதிரி நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பிங்கிஷ் கலரில் இருக்கும். அதே மாதிரி அடல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் கலரில் தான் இருக்கும். பட் இதில் ஃபீமேல் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் ஓவிசாக் அதுக்கு மேலே வந்து அந்த ஒயிட் கலர் ஓவிசாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். பட் இதே அந்த ஓவிசாக்கை நம்ம டச் பண்ணோம்னா கையில் வந்து அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து காட்னி குஷன் ஸ்கேலுன்னு சொல்லிட்டு நேம் வந்ததுன்ட்டு சொல்லலாம். அந்த சிம்டம் ஆஃப் ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து எப்படி இதுங்க உட்காந்துட்டு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு லைட்டாக மீலிபக் மாதிரியே இருக்கும். பட் இது ஒவ்வொன்றும் மீலிபக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா மீலிபக்கோட இது கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். அதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த காட்னி குஷன் ஸ்கேலை. அண்டு இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேடி பேர்ட் பீட்லான கொக்கினி, அதாவது நோவிஸ் cardinalis அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி பேர்ட் பீட்டில் வந்து நம்ம 19th செஞ்சுரியில் பயாலஜிக்கல் கண்ட்ரோலுக்காக நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணோம். ஸோ இது வந்து இந்த காட்னி குஷன் ஸ்கேல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆகுது. அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ மற்ற இது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும்போதே ஹெல்த்தி, அதே மாதிரி இந்த பெஸ்ட் ஃப்ரீ ரூட் ஸ்டாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அதாவது இந்த குஷன் ஸ்கேல் இருக்குன்னா அது இல்லாமல் நம்ம பார்த்து இது பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் பார்ட்ஸை கட் பண்ணி ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடணும். ஸோ இப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னும் போது அதிகமாக இருக்குது இன்சிடென்ட்ஸ் இருக்குன்னும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு எப்பயுமே பயாலஜிக்கல் மெத்தட் அதே மாதிரி நேச்சுரல் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீம் ஆயில் 2% அப்படின்னா நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இதில் எதுலேயும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா chlorpyriphos 20 EC at 0.04% வந்து இதை ஸ்டிக்கிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி டைமில் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஸோ ரெயின் இல்லாமல் கொஞ்சம் சம்மரியாக இருக்கும்போது தான் இந்த கெமிக்கல்ஸ் அதே மாதிரி நீம் ஆயில் எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்லிங் மாத். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிடியா போமெனல்லா. ஸோ இது வந்து எதில் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டார்டிசிடே லெபிடாப்டரா ஆர்டரில் வரக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத், அதாவது இதோட டேமேஜிங் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா லார்வல் தான் இதோட டேமேஜிங் சிம்டம். ஸோ இதுங்க வந்து பிரான்ச்சஸ் அதே மாதிரி சீட்ஸு ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டு உள்ளார போயிடும். ஸோ இது அஃபெக்ட் ஆன இது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஓவர் ரெட்டிஷாக ஆகிடும். அதே மாதிரி நம்ம அந்த ஹோல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி ப்ரீமெச்சூராக இருக்கும்போதே ரைட் ஆகிட்டு டக்குன்னு ட்ராப் டவுனும் ஆகிடும். ஸோ இந்த இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்ஸு. ஸோ இதோட பயாலஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸோட லைஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 12 days. லார்வா வந்து பிங்கிஷ் கலரில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி சில்காண்ட் கக்குன்னு வந்து நம்ம பாக்ஸில் பார்க்கலாம். ஸோ பியூபேஷன் வந்து பார்க்ஸில் தான் நடக்கும். அதே மாதிரி அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சாக்லேட் ப்ரௌன் பேட்ச் கலரில் 4 விங்ஸோடு இருக்கக்கூடியது. ஸோ இதில் கிரேயிஷ் மார்க்கிங்ஸும் வந்து நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு அப்படியே நார்மலாக நம்ம கரெக்டாக கவனிக்காமல் இருந்தோம்னா ஸோ ட்ரீ பார்க்கை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதோட அடல்ட் பீரியட் லைஃப் பீரியட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 to 14 days வந்து இருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னா கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அதே மாதிரி ஃபால் அண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து அந்த கக்கூன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறது. அதே மாதிரி மாஸ் ட்ராப் மேல்ஸ், அதாவது மேல் மாதம் வந்து லூர் பண்ணக்கூடிய ட்ராப்ஸை வந்து பிளேஸ் பண்ணுறது மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி எக் பேரசிடைட்ஸான ட்ரைகோகிராமா எம்ப்ரியோ ஃபேகமை வந்து அப் டு 2000 per ட்ரீக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறது மூலிமா இந்த மாற்றம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் போரர். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ரியோனா சினாரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாமிடே ஃபேமிலியோட வரக்கூடியது. அண்ட் ஆர்டர் வந்து கோலியாப்ட்ரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற இதில் எப்படி ஸ்டெம் போரர் சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே வந்து பிரான்ச்சஸில் வந்து ஸ்மால் சர்க்குலர் ஹோல்ஸ் பண்ணி போட்டு உள்ளார போயிடும். ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களோட எக்ஸ்க்ரீட்டா வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டெம் போரர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைலட்ஸ். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிம்ப் அண்ட் அடல்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் சாப்பை வந்து சக் பண்ணி இது பண்ணக்கூடியது. ஸோ ரொம்ப செவரியல் கேசஸில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸில் வந்து ட்ராப் ஆகும். அது ப்ரீமெச்சூராகவே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சைலட்டோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சைலிடே அண்ட் ஆர்டர் வந்து ஹெமிப்ட்ரா. ஸோ எப்பயுமே சொல்கிற மாதிரி ஹெமிப்ட்ரான்றாவே செக்கிங் இன்செக்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் இருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் கேட்டர்பில்லர். சயின்டிஃபிக் நேம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலோ காசோமா இண்டிகா.
அதே மாதிரி ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா லாசியோ கேம்பிடே ஆர்டர் லெபிடாப்டரா. ஸோ இது வந்து கேட்டர்பில்லர், அதாவது இந்த டென்ட் கேட்டர்பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜ் தான் ரொம்ப டேமேஜபிள் சிம்டம். ஸோ டேமேஜிங் ஒன்னுட்டே சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரிகேரியஸ் ஃபீடர், அதாவது அதாவது இலைகளை சாப்பிட்டு இது பண்ணக்கூடியது. ஸோ இதுங்க ஏன் டென்ட் கேட்டர்பில்லர்னு சொல்லிட்டு வந்ததுன்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேட்டர்பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸை வந்து கம்பைன் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு மியூக்கஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளார வந்து பியூபேஷன் ஆகிட்டு வெளியே வரக்கூடியது. அதே மாதிரி ஒரு சில சிவியர் கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு அந்த வெயின்ஸ் அப்புறம் மிட்ரிப்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி விட்டுட்டு போயிடும். ஸோ இதுதான் இதோட மேஜர் ப்ராப்ளம். ஸோ லீஃப் ஃபீடர். ஸோ மொத்த பிளான்ட்டையுமே இதுங்க காலி பண்ணிடும். அண்ட் சம் அதர் இந்தியன் ஜிப்சி மாத், அதாவது இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைமாண்ட்ரியா அபிஸ்ஃபுகேட்டா, லைமாட்ரிடே லெபிடாப்டரா. ஸோ இதுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிகேரியஸ் ஃபீடர், மேக்ஸிமம் நைட் டைமில் வந்து சாப்பிடக்கூடியது. ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா டீஃபோலியேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், அதாவது லீவ்ஸை வந்துட்டு சாப்பிட்டு வாழக்கூடியது. ஸோ இந்தியன் ஜிப்சி மாத் அண்ட் சம் அதர் லெஸ் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ். ஸோ இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட காமன் நேம், அதோட சயின்டிஃபிக் நேம், அதோட ஃபேமிலி, அதோட ஆர்டர். ஸோ அது மட்டும் நம்ம படித்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ அதனால தான் அதை மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன் கடைசியாக. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த வீடியோ லெக்சர் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜாயின் ஆக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.